வணக்கம். அஸ்ட்ராலஜர் பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சி 2026 மார்ச் 6ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகுது. தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி போன வருஷமே பெயர்ச்சி ஆகிவிட்டது. தனுசு ராசிக்கு போன வருஷத்திலிருந்தே அர்த்தாஷ்டம சனிதான். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து அர்த்தாஷ்டம சனி. இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. ஒரு வருஷம் இப்போ திருக்கணித பஞ்சாங்கம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வராருன்னா, அவர் கேட்டை திறந்து வாசல்ல என்ட்ரி ஆகிறாருனாவே திருக்கணிதத்தின்படி, அதாவது சனி பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதே விருந்தாளி வீட்டுக்குள்ளார வந்து சேர் போட்டு அல்லது சோபாவில் உக்காந்தாதான் ஒரு கணக்கு, வீட்டுக்குள்ளார கன்ஃபார்மாக வந்துட்டாரு அப்படின்ட்டு. அதுதான் வாக்கிய பஞ்சாங்கத்தை கணக்கு. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வீட்டுக்குள்ளார வந்து உக்காந்தது தான் கணக்கு. அவர் உள்ள என்ட்ரி ஆகிறார் பார்த்தீங்களா, வாசல்ல கேட்டில் என்ட்ரி ஆகி, அந்த காலகட்டம் என்பது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருக்கக்கூடிய கணக்கு. அப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியானது நன்மையோ தீமையோ ஸ்ட்ராங்கா செய்யும். அதை மட்டும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அர்த்தாஷ்டம சனி என்பது அஷ்டமத்து சனியில பாதி அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்கும். முதல்ல அர்த்தாஷ்டம சனின்னா என்ன? ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வரக்கூடிய காலகட்டம் அர்த்தாஷ்டம சனி, கோச்சாரத்துல சொல்றேன். அப்போ உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கு கன்ஃபார்மா இனிமேல். அப்போ என்ன மாதிரியான நன்மை தீமைகளை தரும்? முதல்ல தீமைகள் என்ன அப்படின்னாக்க, பொதுவாகவே அர்த்தாஷ்டம சனின்னாக்க உறவு பகை, குறிப்பா தாய் வழி உறவுகள், வாழ்க்கை துணைவரின் உறவுகளோட கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பகை. அடுத்தது தேசாந்திரம் போதல், ஊர் விட்டு ஊர் மாறுதல், இடமாற்றம் ஏற்படுதல், வேலையை திடுதிப்புன்னு விட்டுட்டு வேலையை வேற ஊருக்கு போறது, மாற்றி அமைக்கிறது, தொழிலை மாத்துறது. தொழில் ஸ்தானத்தை பார்க்குது இல்லையா 10ஆம் இடத்தை. அப்போ தொழில் மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படும். அந்த இடமாற்றம் நன்மையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இடம் மாறலனா தான் உங்களுக்கு நன்மை கொடுக்காது. ஒரே இடத்துல இருக்கீங்க, வேலை பார்த்துட்டே இருக்கிறீங்கனாக்க ஒர்க் ப்ரெஷரை கொடுக்கும். அதே போல இந்த நேரத்தில் சொந்தமாக தொழில் செய்யணுன்ற எண்ணங்களையும் ஏற்படுத்தும். ஆனால் வேலையிலேயே இருக்கிறது நல்லது. சொந்தமாக தொழில் செய்யணும்னா உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. வேலையில் திடுதிப்புன்னு சில பேருக்கு வேலை கூட போயிடும். போயிட்டு பின்னாடி திருப்பி புதுசாக தேடி ஒரு வேலையை பெறுவாங்க. அந்த வேலை சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி உடல்நலத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். தாயாரின் உடல்நலத்தின் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதே போல தாய் வழி உறவுகளோட கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். சுகம் கெடும். மொத்தத்தில் 4ஆம் பாவகத்தில் சனி இருக்கும்போது அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். சில பேருக்குலாம் கவர்மெண்ட் ஜாப்லேயே இருக்கீங்கன்னா கூட இப்போ குடியிருக்கிற வீட்டை விட்டு கொஞ்சம் தூரத்தில் அல்லது பக்கத்து ஊரில் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போ அங்கேருந்து போயிட்டு வர்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கு ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே கூட போயிடும். அப்போ அங்கேயே நீங்கள் ரூம் எடுத்து தங்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட இருக்கும். அப்போ வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து போய் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போ இந்த சனி இந்த மாதிரி அலைக்கழிப்புகளையும் கொஞ்சம் கொடுப்பாரு. ஆனால் வேலையில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வை கொடுப்பாரு. ஒர்க் ப்ரெஷருக்கு ஏற்ற வருமானத்தை கொடுப்பாரு. அதே போல இந்த நேரத்தில் தொழிலில் புகழ் பெருமைகளையும் தருவாரு. ஹார்ட் ஒர்க் பண்ற அளவுக்கு புகழ் பெருமைகளை தருவாரு. போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு இந்த வருஷம் உண்டு. திருமணத்திற்கான முயற்சிகள்ல வெற்றியை ஏற்படுத்தும். அதே சமயத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை வீடு இல்லை, இதுவரையில வீடு வாங்க முடியல, அல்லது நிலம் இருக்கு வீடு கட்ட முடியலன்றவங்க கட்டிய வீடு வாங்குறதோ அல்லது இருக்கிற நிலத்துல வீடு கட்டக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 2026ல சொல்றேன். அதுவும் மேக்சிமம் இந்த மார்ச்சுக்கு பிறகு ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ இந்த நன்மை தீமையை பார்த்துட்டோம். இந்த சனி கர்மா என்பது உங்களுக்கு தொடருகிறது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். சனி 4ஆம் பாவகத்தில் இருந்து உங்களுக்கு வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்கன்னா கடனையும் கொஞ்சம் கொடுக்கும். அப்போ ஒரு அகலக்கால் வைக்காம இருக்கணும். இப்போ இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்கை பொறுத்தவரையிலும் பிரச்சனைகளை மட்டும் சொல்லாமல் பிரச்சனைக்குரிய சொல்யூஷனும் வாழ்வியல் நடைமுறைகளை மாற்றிக்கிறது, அதற்குரிய பரிகாரங்களை செய்யறது போன்றவற்றையும் நாம் பேச போகிறோம். அதுதான் முக்கியமானது. இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங் சேனலை பார்க்கக்கூடியவர்கள், புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான கண்டென்ட், இது மாதிரியான கண்டென்ட் நிறைய போடுறதுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். இப்போ இவ்வளோ கஷ்டம் வருது, அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சு தான் தீரணும் அப்படின்றத விட இந்த கஷ்டத்துக்கு தடுப்புகள் என்னென்னலாம் இருக்குது, அந்த தடுப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்க வாழ்க்கையில் கஷ்டப்படாமையே இருக்கலாம். இப்போ உறவுகள் விஷயத்தில், கணவன் மனைவி உறவுகள் விஷயத்தில் என்னவாக இருக்கும்னா, முக்கியமாக இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் சண்டை சச்சரவுகள்லாம் நிறையவே வரும். அப்போ தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அல்லது வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறீங்க அப்படின்னா கூட ஃபேமிலியை கூடவே கூட்டிகிட்டு போயிடுறது நல்லது. இல்லைனாக்க கணவன் மனைவி பிரிந்தே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே தனிமை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த தனிமையில மேலும் தனிமையை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவு நிலையில சொல்றேன். இன்னும் அதே போல கல்யாணம் ஆகாதவர்களுக்கு, திருமணம் ஆகல, பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாளா வரன் பார்த்தோம், திருமணம் அமையல. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் திருமணம் அமையல. இந்த மாதிரி லேட்டா மேரேஜ் ஆகக்கூடிய நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் காதல்லாம் வரும். காதல்லாம் வந்து செட் ஆகிற மாதிரி வந்து கூட செட் ஆகிருக்கும். ஆனால் ஒரு சர்டன் ஸ்டேஜில் அந்த உறவு கூட பிரிந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இருக்கக்கூடியவங்க கிட்ட, அதாவது காதலன் அல்லது காதலி கிட்ட கருத்து வேறுபாடு வரக்கூடிய காலகட்டம் என்பதால் கொஞ்சம் ஃப்ராங்காக பேசிடுறது, விட்டு கொடுத்து போகிறது, எதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுறதுலாம் இந்த காலகட்டத்தில் நன்மையை கொடுக்கும். அதே போல் சில பேருக்கு வந்து அந்த காதல் வந்து சக்ஸஸ் ஆகி கல்யாணத்தில் கூட முடியக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படுத்தும். அதாவது ஜூன் மாசத்துலேருந்து குரு வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்க போறாரு. இந்த குருவை பொறுத்தவரையிலும் 8ஆம் பாவகத்துக்கு வந்துடுறதுனால உச்ச குருவா போயிடுறாரு. ஒரு தன்னம்பிக்கையோட எதுலையும் செயல்படுவீங்க. சில பேருக்கெல்லாம் தொலைதூர பயணங்கள் ஏற்படும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். 2ஆம் பாவகம் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பஸ்தானாதிபதியாக சனி வராரு. அந்த சனிக்கும் குருவோட பார்வை இருக்கு. சனிக்கு குரு பார்வை இருக்குனால ஜூன்ல இருந்து பாத்தீங்கன்னாக்க மேரேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மேரேஜ் இத்தனை காலமாக ஆகாதவர்களுக்கு 7ஆம் அதிபதியோ 2ஆம் அதிபதியோ 12ஆம் பாவகத்துல ஒருத்தருடைய ஜாதகத்துல மறைவு ஸ்தானத்துல போயிட்டாரு. 2ஆம் பாவகத்துல சனி அல்லது சூரியன் அல்லது செவ்வாய் அல்லது ராகு கேது இருக்கு அப்படின்னா தான் திருமணம் லேட் ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு உரிய பரிகாரங்களை நீங்கள் செய்யும் போது அல்லது அதுக்கான கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்குமே மேரேஜ் ஆகக்கூடிய காலகட்டம் தான் இந்த வருஷம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் மாதம் வரலும் பார்த்தீங்கன்னாக்க ஒன்றும் பெரிய துன்பம்லாம் இல்லை. இந்த டிசம்பர் மாதம் வந்து ராகு கேது பயிற்சி வருது பார்த்தீங்களா. ராகு வந்து இப்போ 3ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. 2ஆம் பாவகத்துக்கு ராகுவும் 8ஆம் பாவகத்துக்கு கேதுவும் வந்துடும். அப்போ இருந்து பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுவீங்க. ஆனால் கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். வாக்குவாதங்களை தவிர்க்கணும். எதிர்பாலினருடைய உறவு ஏற்படும். அதாவது நம்பத்தகாத மனிதர்களுடைய உறவுகள் ஏற்படும். அது வந்து காதலாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது நட்பாக கூட இருக்கலாம். அவங்களால வந்து சுகம் கிடைக்குதோ இல்லையோ அவங்களால பண விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொருளாதார ரீதியாக ஒன்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு திரும்பி வாங்க முடியாமல் தவிக்கிறது, அல்லது ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாகிறது போன்றவை ஏற்படும். அப்போ அந்த 2/8 ராகுக்கேது வரக்கூடிய காலகட்டம் என்பது அடுத்த வருஷம் 2027 இருந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஒரு எதிர்பாலினருடைய உறவால் அல்லது எதிர்பாலினரால் கொஞ்சம் பாதிப்படையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே வந்து கொஞ்சம் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகணும், சண்டை சச்சரவுகளாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இந்த அர்த்தாசிரம சனிக்கு என்னதான் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னாக்க, பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க வாழ்வியல் நடைமுறைகளை நம்ம நிறைய மாற்றிக்கணும். அதாவது 3வது நபர்களுடைய வாழ்க்கையில் நம்ம போய் கருத்து சொல்கிறத தவிர்க்கணும். 3வது நபரை தேர்ட் பர்சனால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால அது உறவாகவோ நட்பாகவோ ஒரு நல்லாவே பேசிக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால பாதிப்பீங்க. சண்டை வந்துடுறது அல்லது ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அது வாங்க முடியாமல் போயிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி தேர்ட் பர்சனை நம்பி நீங்கள் எந்த ஒரு உறவுகள்லையும் இறங்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா வரக்கூடிய நபர்கள் வந்து தவறான நபர்களாகவே வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் நீங்கள் ஒரு இடமாற்றம் ஏற்படுதுன்னா குடும்பத்தையும் ஷிஃப்ட் பண்ணிக்கிறது நல்லது. குடும்பம் ஒரு பக்கமும் நீங்கள் ஒரு பக்கமும் இருந்தாக்க கணவன் மனைவி உறவில் விரிசல்கள் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ஏற்படும். சுபகாரிய செலவுகளுக்கு செய்யும் போது அசுபகாரிய செலவுகள் உங்களுக்கு ஏற்படாது. அதே போல் இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரையிலும் கடுகு எண்ணெயை ஒரு வெண்கல கிண்ணத்தில் ஊற்றி அதில் உங்கள் முகத்தை பார்த்துட்டு அந்த கடுகு எண்ணெயை வந்து மற்றவங்களுக்கு, குறிப்பாக சனிக்கிழமை இது செய்யணும். நீங்கள் வீட்டு வாசலில் நின்று முகத்தை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கோ அல்லது வேற உங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒருத்தர்கிட்ட அதை தானமாக கொடுத்துடலாம். இது ஒரு நல்ல பரிகாரம். சனிக்கிழமையில இது செய்யுங்க. சனிக்கிழமையில
சனீஸ்வரன் சிலைக்கு வந்து எள்ளு தீபம் போட்டுட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். வறியவர்களுக்கோ நோயாளிகளுக்கோ செருப்பு வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். மேலும் எள்ளு உருண்டை செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் சனிக்கிழமையில. அதுவும் சந்திராஷ்டம நாட்களில் எள்ளு உருண்டையை சாப்பிட்றீங்க, மற்றவங்களுக்கும் தானம் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் கருப்பு எறும்புகளுக்கு அரிசி மாவு, சர்க்கரை கலந்த அரிசி மாவு கருப்பு எறும்பு ஓட்டை பக்கம் போட்டுட்டு வரீங்கன்னாக்க சனிக்கிழமையில உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இல்லாமல் இந்த காலகட்டம் கடந்து போகும். இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு பிறகு 2026 டிசம்பருக்கு மேலே திருநாகேஸ்வரமும் கீழ்பெரும் பள்ளமும் போயிட்டு வாங்க. மேலும் வந்து இந்த காலகட்டத்தில் ஜூன் மாதத்தில் ஒரு ஆலங்குடி குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்கனாலையும் திருமணம் தடைகள் நீங்கும், திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலில் தெற்க பார்த்த மாதிரி இருக்கும். தட்சிணாமூர்த்திக்கு வந்து மஞ்சள் நிறத்தில் 2 அங்கவஸ்திரம் சாத்தி கொண்டக்கடலை மாலை உங்கள் கையாலேயே கோத்து உங்கள் கையாலேயே சாத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது. அபிஷேகம் பண்ணி உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிங்க, ரொம்ப நல்லது தட்சிணாமூர்த்திக்கு. இந்த மாதிரி திருமண தடைகள் நீங்கும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். ஸோ கடந்த காலத்தில் இருந்த, அதாவது ஏழரை சனியில் கணவன் மனைவி பிரிந்து போனவர்கள், விலகி போன உறவுகளால் தனிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் மறுமணம் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த மறுமணம் ஏற்படுகிறதுக்கு நிறைய தடைகள் இருந்துகிட்டு இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்குது. அரசு பணிக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு, அதே போல் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம். அதுவுமே கிடைக்கும். நீங்கள் இந்த பரிகாரங்களும் இந்த நடைமுறை வாழ்க்கையும் கொஞ்சம் மாற்றிங்க. கொஞ்சம் நல்ல விஷயத்துக்காக பணம் செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு கெட்ட விஷயத்துக்காக பணம் செலவு பண்ணாத சூழ்நிலைகள் வரும். தான தர்மம் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் சொன்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கனாக்க மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். அதே போல் காலையில் எழுந்த உடனே நீங்கள் விநாயகரை பார்த்துட்டு அந்த நாளை தொடங்குங்க. விநாயகர் வழிபாடு உங்களை கவசம் போல காக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பு என்பது பெரிய அளவுக்கு இல்லாமல் போகும். அப்போ நம்ம வெற்றிகள் தான் ஏற்படும். இத்தனை காலமாக தனிமையாக இருந்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு கணவன் மனைவி உறவுல பிரிந்து போய் எத்தனையோ கஷ்டங்களை பட்டுட்டீங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டு பேசியிருக்கிறேன். இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அந்த புதிய வாழ்க்கைக்கு நம்ம என்ன தான் செய்யலாம் அப்படின்னா, இப்போ உடனே அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு, சனி கர்மா தொடர்கிறது. அதனால் இந்த சனி கர்மா வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக ஒர்க் பண்ணணுன்னாக்க நம்மளுடைய வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, சில விஷயங்களில் சகிப்புத்தன்மையோடு கடந்து போகிறது, இதை மட்டுமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சிங்களேன். அதாவது அநீதி பண்ணுறவங்களுக்கு தான் அந்த சனி பகவான் தண்டனை கொடுக்கறது. நியாயத்தோடு நடக்கக்கூடியவர்களுக்கு எந்த காலத்திலும் சனி பகவான் தண்டனை கொடுக்கவே முடியாது, கொடுக்கறதில்ல. நன்மைகளை தான் வாரி வழங்குவார். அந்த வகையில் வாழ்க்கையை இப்படி திசை மாற்றுங்க. கண்டிப்பாக புதிய வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.